ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்ததன் மூலமாக நம்மேல் உள்ள அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிதாவின் மடியில் இருக்கிற தம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினதன் மூலம் பிதாவாகிய தேவன் நம்மீது உள்ள அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வசனத்தின்படியாக நாம் நல்லவர்களாக இருக்கும்போதல்ல, நீதிமான்களாக இருக்கும்போதல்ல, நாம் பாவிகளாக, அக்கிரமக்காரர்களாக, தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும்போது குறித்த காலத்திலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்து நம்முடைய பாவங்களையும் நமக்கு வரவேண்டிய தண்டனையும் தம்மேலே ஏற்றுக்கொண்டு பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பாக்கப்பட்டிருந்த நம்மை அவருடைய குடும்பத்திலே சேர்த்து கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளாக்கி கொண்டதுனால பிதாவானவர் நம்மேல் காண்பித்த அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆயினும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று நம்புகிறோம். இந்த ஸ்லாக்கியம் நமக்கு எப்படி கிடைத்ததென்றால், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அநேகம் சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஏற்றவராக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால அவன் நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறபடினால உயிர்த்தெழுந்த உலக இரட்சகர் முதற் பேரானவர் அவரை தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்களாக பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எண்ணப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வரப்போகிற பரலோக ராஜ்யத்தில் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற வாசஸ்தலத்தில் அவரோடு கூட நித்திய காலமாக நம்ம வாழத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு அளிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதன் நிச்சயம் உண்டா? அவருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை உடையவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, நாங்கள் பாவிகளாக, பலவீனர்களாக, அக்கிரமக்காரர்களாக, துரோகிகளாக இருந்தபோது எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை ஏற்றுக்கொண்ட உம்முடைய அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையை நாங்கள் இழந்து போகாதபடி இந்த மீட்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.